அன்பும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, சனிக்கிழமை தோறும் மாலை வேளையில 5 மணிக்கு சின்சினாட்டி தமிழ் சர்ச் என்று சொல்லி உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் கூடி வரும்படியாக எங்களுக்கு கொடுத்திருக்கிற நல்ல வாய்ப்புக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு அருமையான இடத்தை எங்களுக்கு நீங்க கொடுத்திருக்கிறீங்க அப்பா. ரொம்ப நன்றி ஆண்டவரே. 9வது ஆண்டு விழாவை நாங்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நல்ல விசுவாச பிள்ளைகளை, நல்ல சகோதரிகளை, தாய்மார்களை, ஆண்டவரே வாலிப பிள்ளைகளை, எங்கள் திருச்சபையினுடைய சிறு பிள்ளைகள் எல்லாரும் எங்களுக்கு நீ கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். சபையின் மூலமாய் நடக்கிற சிறு பிள்ளைகளின் வகுப்புக்காக, யூத் மீட்டிங்காக எல்லாவற்றிற்கும் நாங்கள் உங்களுக்கு கொடாகோடி நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த 3வது சனிக்கிழமையில இந்த மாதத்திலே ஜூலை மாசத்திலே உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். சகோதரிகளாக சேர்ந்து செய்கிற எல்லா பாடல்கள், வசனங்கள், கர்த்தருடைய வார்த்தைகள் யாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையை Facebook மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற அருமையான விசுவாச பிள்ளைகளையும், நண்பர்களையும், ஊழியர்களையும் நாங்கள் மனதார வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம் ஐயா. தொடர்ந்து இந்த ஆராதனை பாடல் பகுதியை ஆசீர்வதித்து தாங்க, எங்களோடு தங்கி இருப்பீராக. உமது நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆம். உட்கார்வோம். அருமையான மெலிட்டா அவர்கள் வந்து பாடலை பாடி ஆண்டவருக்குள்ளே நம்மை வழிநடத்துவார். Amen. First song, Enna En Anandam. Song bookல it is 469. Yes. Enna En Anandam, Enna En Anandam, சொல்ல கூடாதே. Amen. Hallelujah. Enna En Anandam, Enna En Anandam, சொல்ல கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. Hallelujah. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. கூடுவோம், பாடுவோம், ஆடுவோம், வந்தாய் மகிழ் கொண்டாடுவோம். கூடுவோம், பாடுவோம், ஆடுவோம், வந்தாய் மகிழ் கொண்டாடுவோம். Hallelujah. நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை சொந்தரிப்போம். Hallelujah. நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை சொந்தரிப்போம். என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம், சொல்லக்கூடாதே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம், சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. Hallelujah. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. பாவங்கள், சாபங்கள், கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. Oh, Jesus. பாவங்கள், சாபங்கள், கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தங்கியே விட்டாரே. Hallelujah. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தங்கியே விட்டாரே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம், சொல்லக்கூடாதே.
மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. அல்லேலூயா. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. அச்சயன் பட்சமாய் ரட்சிப்பை எங்களுக்கு அருளினதாலே. அச்சயன் பட்சமாய் ரட்சிப்பை எங்களுக்கு அருளினதாலே. நிச்சயம் சுவாமியை பற்றிய சாட்சி பலர வேண்டியதே. நிச்சயம் சுவாமியை பற்றிய சாட்சி பலர வேண்டியதே. என்ன என் ஆனந்தம், ஆனந்தம் சொல்லக்கூடாதே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. அல்லேலூயா. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. வெண்ணங்கி பொன்மோடி வாக்கியம் மேல் வீடு ஜெய கொடியுடனே. வெண்ணங்கி பொன்மோடி வாக்கியம் மேல் வீட்டு ஜெய கொடியுடனே. மண்ணுலகில் வந்து விண்ணுலகில் சென்ற மன்னனை சொத்தரிப்போம். அல்லேலூயா. மண்ணுலகில் வந்து விண்ணுலகில் சென்ற மன்னனை சொத்தரிப்போம். என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. அல்லேலூயா. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. Hallelujah, hallelujah. Thank you, Jesus. Oh God. Thank you. Next song, song book song number 99, மகிமை நம்பிக்கையே. மாறிடாயல் என் இயேசையா, உம்மையல்லோ பற்றிக் கொண்டு உலகத்தில் ரட்சிக் கொண்டேன். உம்மையல்லோ பற்றிக் கொண்டேன், உலகத்தில் ரட்சிக் கொண்டேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். ஆத்துமாவின் நங்கூரமே, அளவில்லா பெட்டகமே. ஆத்துமாவே நங்கூரமே, அளவில்லா பெட்டகமே. நேற்றும் இன்றும் ஜீவிக்கின்ற நிம்மதியே கண்மலை
எல்லாம் அன்பால் பொங்குதையா உன் குரலோ கேட்குதையா உள்ளம் எல்லாம் அன்பால் பொங்குதையா துதித்து அல்லேலூயா புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன் துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன் நம்பிப்பரே நம்பிக்கையே நானும் உந்தன் ஆட்டுக்குட்டி நல்மேய்ப்பரே நம்பிக்கையே நானும் உந்தன் ஆட்டுக்குட்டி உம்மை தானே பின்தொடர்ந்து உம் தோளில் நான் இருப்பேன் உம்மை தானே பின்தொடர்ந்து உம் தோளில் நான் இருப்பேன் துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன் துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன் பிரகாசிப்போ பேரொளியே வீடி வெள்ளி நட்சத்திரமே பிரகாசிக்கும் பேரொளியே வீடி வெள்ளி நட்சத்திரமே உம் வசனம் ஏந்திக் கொண்டு உலகெங்கும் சுடர்விடுவே உம் வசனம் ஏந்திக் கொண்டு உலகெங்கும் சுடர்விடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன் மகிமையே நம்பிக்கை மாறிடாதே மாறிடாத என் இயேசையா, உம்மை அல்லோ பற்றிக் கொண்டேன். உலகத்தில் வெற்றி கொண்டேன். உம்மை அல்லோ பற்றிக் கொண்டேன். உலகத்தில் வெற்றி கொண்டேன். சோத்திரங்க தாவே, சோத்திரங்க தாவே. இயேசப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறேனப்பா, துதிக்கிறேனப்பா, துதிக்கிறேனப்பா. நீங்க செஞ்ச எல்லா நன்மைகளுக்காக கூடானபடியான சோத்திரம் சொல்லுங்க. சோத்திரம் சொல்லுங்க. ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில எவ்வளவு நன்மை செஞ்சிருக்கிறாங்க. நம்ம கூட இருந்திருக்கிறாங்க. நம்மளை பாதுகாத்திருக்கிறாங்க. நம்மளை வழி நடத்திருக்காரு. ஆண்டவரே உமக்கு சோத்திரம். நல்லவரே உமக்கு சோத்திரம். அப்பா பிதாவே உமக்கு சோத்திரம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரா இருக்கிறவரே உமக்கு சோத்திரம். சோத்திரம் சொல்லணும். சோத்திரம் ஏசப்பா, உமக்கு சோத்திரம், உமக்கு சோத்திரம், உமக்கு சோத்திரம். உம்மை நன்றியோடு துதிக்கிறேனப்பா, துதிக்கிறேனப்பா, துதிக்கிறேனப்பா. நல்லவரே உமக்கு நன்றி, 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 நன்றி. ஆண்டவரே எண்ணிலடங்காத நன்மைகளை எங்க வாழ்க்கையில எங்களோடு செய்யுங்களே, அதற்காக உமக்கு சோத்திரம் அப்பா, சோத்திரம் அப்பா. நீ நல்லவர், வல்லவர், போதுமானவர், ஆவியானவர், பரிசுத்தர், படைத்தவர், எங்களோடு இருந்தவரே உமக்கு சோத்திரம், 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 சோத்திரம். அப்பா உமக்கு சோத்திரம். ஆண்டவரே எங்க கூட இருந்திருக்கீங்கப்பா, உமக்கு சோத்திரம். இன்னும் மட்டும் எங்களை பாதுகாத்து வழிநடத்திருக்கீங்கப்பா, அதற்காக உமக்கு சோத்திரமப்பா, 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 சோத்திரமப்பா. அருணாதர் நாமமதில் ஒரு மனமாய் முருகி தொழுகின்ற
எல்லாம் எழுதிடுவார் நடுவில். நாம் தொழுகின்ற நேரம் எல்லாம் எழுதிடுவார் நடுவில். அருள்நாதன் நாமமதில் ஒரு மனமாய் உருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழுதிடுவார் நடுவில். நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழுதிடுவார் நடுவில். இதயம் நொறுங்கினோரின் ஆதரவும் அவரே. இதயம் நொறுங்கினோரின் ஆதரவும் அவரே. கதறலை கேட்டிடுவார், தவறாமல் அணைத்திடுவார். அல்லேலூயா. கதறலை கேட்டிடுவார், தவறாமல் அணைத்திடுவார். அருணாதன் நாமமதில் ஒரு மனமாய் உருகி தொழுகின்ற நேரம் எல்லாம் எழுதிடுவார் நடுவில். ஆண்டவரே, நாங்க ஒரு மனமா உங்களுக்குள்ள வந்துக்கிறோம் கத்தாவே. தொழுகிற இந்த நேரத்துல நீங்க எங்களுக்கு தெரிவேன்னு சொன்னீங்களே கத்தாவே. அப்பா, ஒரு மனதோடு உங்களுக்குள்ள வந்துக்கிறோம் கத்தாவே. சரண்டர் மாயினாய் ஆண்டவரே, எங்க வாழ்க்கையை உங்களுக்கு ஒப்பு கொடுக்குறோம் கத்தாவே. இந்த எதையும் நொறுங்குற நேரத்தெல்லாம் கத்தாவே, நீங்க எங்களோடு இருந்திருக்கீங்க கத்தாவே. எங்களை அன்பா அரவணைச்சிருக்கீங்க கத்தாவே. அது எங்களுக்கு தெரியாதுப்பா. எவ்வளவோ சமயங்களில் கத்தாவே, கஷ்டப்பட்ட நேரங்கள் எல்லாம் எங்களை கை தூக்கி விட்டுருக்கீங்கப்பா. எங்க பக்கத்துல இருந்திருக்கீங்கப்பா. அது எங்களுக்கு தெரியல ஏசப்பா. நீங்க எங்க கூட இருந்து வழி நடத்திருக்கீங்கப்பா. அது எங்களுக்கு தெரியல ஏசப்பா. ஆண்டவர் தான் எங்களோடு இருந்தாங்கன்னு தெரியுது ஏசப்பா. ஆண்டவரே, உங்களை கண்டு கொண்டோம் ஏசப்பா. நீங்க எங்க கூட இருந்ததுக்காக சோத்திரமப்பா. ஏசப்பா, வந்திருக்கிற விசுவாச பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் என் தேவன் பேர் பேராக குடும்பமாக ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைங்க கைது செய்கிற வேலைகளெல்லாம் என் தேவன் ஆசீர்வைத்து கொடுங்கப்பா. போக்கு வரத்திலெல்லாம் உம்முடைய சமூகம், உம்முடைய பிரசனம், உம்முடைய அடைக்கலம் இந்த பிள்ளைங்களோடு இருக்கட்டும் கத்தாவே. துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு நிமித்தம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். சங்கீதம் 139 சங்கீதம் 1 to 14 வசனங்களை மாறி மாறி வாசிக்க கேட்போம். 139 சங்கீதம் மாறி மாறி வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்டுள்ள சங்கீதம் 139 1 to 11. கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன். உட்கார்தலையும் என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறேன். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறேன். என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும். உட்பிறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் விடிய காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களில் போய் தங்கினாலும் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம்.
இருள் என்னை மூடியிருந்தாலும் இரவு என்னை சுற்றிலும் வெளிச்சமாயிருக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. சதா காலங்களில் மகிமை உண்டாவதாக. ஆமென். உட்காருவோம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் நீதிமொழிகள் 3வது அதிகாரம் வசனம் 1 to 14 வரை. என் மகனே, என் போதகத்தை மறவாதே. உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க தருவது. அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் பெறுவாய். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரின் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் காரியங்களை செவ்வாய்ப்படுத்துவார். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே. கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. அது உன் ஆவிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனமாகும். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதல் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிலவும். உன் ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டோடும். என் மகனே, நீ கர்த்தருடைய சிச்சையை அற்பமாக எண்ணாதே. அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சித்திக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சித்திக்கிறார். ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள். அதன் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும் அதன் ஆதாயம் பசும் பொன்னிலும் உத்தமமானது என்பது. Amen. வாசிக்க வேண்டிய இரண்டாம் பாடம் 1 யோவான் 1ஆம் அதிகாரம். Amen. ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினால் தொட்டதுமாய் இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். Yes. அந்த ஜீவன் வெளிப்பட்டது, பிதாவினிடத்தில் இருந்ததும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாய் இருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். நீங்களும் எங்களோடு ஐக்கியம் உள்ளவர்களாகும்படிக்கு நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம். தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாயிருக்கிறது. நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்கிறவர்களாய் இருப்போம். அவர் ஒளியில் இருந்தது போல நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். நாம் பாவம் இல்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்கிறவர்களாய் இருப்போம். அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. Amen. சுவிசேஷ வேத பாடம் வாசிக்க கேட்போம். சபையார் எழுதி நிற்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 9 முதல் 15 வரை. Gospel according to St. Matthew chapter 6 verses beginning from 9 to 15. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக,
உடைய ராஜ்யம் வருவதாக. உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை என்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே, ஆமேன் என்பதே. மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார் என்பதே. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் வாசித்து முடிந்தது. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். ஜெபம் செய்வோம். ஜீவனுள்ள தேவனே, ஆவியே வாரும். சிஸ்டர், ஜீவனுள்ள தேவனே, ஆவியே வாரும். நோருக்கும் நோருக்கும் உருவாக்கி நீரப்போம். ஜீவனுள்ள தேவனே, ஆவியே வாரும். என் கண்களை மீட்புமாகி கர்த்தாவே, உடைய வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உங்களுடைய சமூகத்தில் பிரதியாயிருப்பதாக. ஆமென். ஸோ இந்த வருஷம் வந்து நம்ம ஃபோக்கஸ் ஏரியான்னு தெரிந்து கொள்ளப்பட்டது வந்து நீங்கள் தேவனை அறிந்திருக்கிறீர்களா, நீங்கள் தேவனை அறிந்திருக்கிறீர்கள் என்று எப்படி உங்களுக்கு தெரியும். அதுதான் வந்து இந்த வருஷத்தில் பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். முதல் 4-5 மாதம் வந்து நம்ம அவருடைய குணங்களை பற்றி பார்த்தோம், அவருடைய பெயர்களை பற்றி பார்த்தோம், அவருடைய குணங்களை பற்றி பார்த்தோம். மெயினாக வந்து இதை படிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம அவரை பற்றி தெரியாமல் இருந்தோம்னா நம்ம செத்த பிறகு நம்ம மோட்சத்துக்கு போகிறோம்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அங்கே போனது அவர் என்ன சொல்ல போறாரு, நான் அறிவேன். உங்களை அறிவில்லை என்று சொல்வார். அப்போ வந்து அவருடைய சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பாங்கன்னா, அவரை பற்றி நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன்னு சொல்றது வந்து பிரவேசிக்க மாட்டாங்கிறது. அதனால நம்ம கண்டிப்பா நம்ம தேவனை அறிந்திருக்கிறோமா அப்படிங்கிறது வந்து நமக்கு அந்த நிச்சயம் இருக்கணும். அந்த நிச்சயம் இல்லைன்னா நம்ம மோட்சத்துக்கு போக முடியாது. அதனாலதான் இதை வந்து நம்ம தியானிச்சுட்டு வர்றோம். நம்ம போன மாசம் வந்து போன தடவை நான் பேசின போது வந்து அவருடைய குணங்கள்ல வந்து இன்கம்யூனிகபிள் குணங்களை பார்த்தோம். அதாவது ஆண்டவருக்கு மட்டுமே உள்ள குணம், அவர் மட்டும்தான் இருக்கும், மனுஷர்களுக்கு கிடையாது. நம்ம அந்த மாதிரி ஒரு குணங்களை பார்த்தோம். அடுத்தது வந்து நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா கம்யூனிகபிள், அவரோட நம்ம என்னத்தையெல்லாம் ஷேர் பண்றோம், அவருடைய குணங்கள் வந்து நமக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்கறதா இருந்தோம். ஆனா அதுக்கு முன்னால வந்து ஒரு சின்ன டேஞ்சன்டிங்க. ஏன்னா அவரை மாதிரி நம்ம இருக்கணும், அவருடைய குணங்கள் நமக்கு இருக்கணும்னா அதுக்கு வந்து ஆன்மீக முதிர்ச்சி இருக்கும். நமக்கு ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி இல்லைன்னா வந்து அவருடைய குணங்களை வந்து நம்மளால பாவிக்க முடியாது. அதனால வந்து நம்ம இந்த வாரத்துல எப்படி அவருக்கு ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி இருக்க முடியும், அவருடைய குணங்களை வந்து நம்ம எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும், நம்ம எப்படி அதை பாவிக்க முடியும் அப்படிங்கறத வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு படிச்ச வசனங்கள்ல எல்லாத்துலயும் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல அந்த நினைவுகள் வரும். நினைவுகள், ஆத்மா, ஆவி, ஆத்மா, சரீரம், நம்ம மூணு சேர்ந்ததுதான் மனுஷனா இருக்கும். அந்த ஆத்மாவிலேயே வந்து 3 பகுதி இருக்கு. மனம் இருக்கு, அதுக்கப்புறம் நம்மளுடைய எண்ணங்கள் அதெல்லாம் வந்து வர்றது அதுல இருக்கு, ஹார்ட் அந்த இருதயம் இருக்கு, அதுக்கப்புறம் சித்தம் இருக்கு, சித்தம் அல்லது அந்த விருப்பம் இருக்கு. அதனால அந்த 3-4 விஷயங்களை வந்து எப்படி நம்ம ஆண்டவரை மாதிரி இருக்க முடியும் அப்படிங்கறது வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். இதெல்லாம் படிச்ச வசனங்கள் இன்னைக்கு. ஸோ அந்த தொடர்பு படுத்த முடியாத இது வந்து நம்ம முன்னி பார்த்ததுல என்ன பார்த்தோம்னா, அவர் வந்து திருத்துவம் கடவுள், அவர் வந்து டிரான்செண்டன்ட் அதை பார்த்தோம், இன்ஃபினிட்னு பார்த்தோம், இட்டர்னல்னு பார்த்தோம், அவர் நித்தியமானவர், படைப்பாளவர், கிரியேட்டர் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். அவருடைய குணங்கள் மற்றது நம்ம தொடர்பு கொள்ள முடியாது அப்படின்னா வந்து அவர் வந்து அன்பாகவே இருக்கிறான்னா நம்மளும் அன்பா இருக்க முடியும். அவர் பரிசுத்தமா இருக்க மாதிரி நம்மளும் பரிசுத்தமா இருக்க முடியும். அவர் நல்லவராக இருக்கிற மாதிரி நம்மளும் நல்லவர். இந்த குணங்கள் எல்லாமே வந்து இரக்கமுள்ளவர், அவர் அறிவுள்ளவர், பொறுமை உள்ளவர், உண்மை உள்ளவர், இந்த குணங்கள்லாம் வந்து நம்மளும் அவரை மாதிரியே இருக்கிறதுக்கு அவர் கொடுத்திருக்காரு, நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறாரு. ஆனா அந்த கிருபை எப்படி நம்ம யூஸ் பண்ணி எப்படி நம்ம இதே குணங்களை வந்து நம்ம பாவிக்க முடியும் அப்படின்னா வந்து அதுக்கு வந்து ஆன்மீக முதிர்ச்சி வேணும். அந்த ஆன்மீக முதிர்ச்சிக்கு வந்து இப்ப நம்ம முதிர்ச்சிக்கு வந்து என்ன தேவைங்கிறத வந்து நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு. அதை பார்க்கும்போது வந்து
அவருடைய பண்புகளை வந்து அவரிடமிருந்து நம்ம பெறாவிட்டால் வந்து நம்ம கொடுக்க முடியாது. நம்ம கிட்ட இல்லாத ஒன்றை வந்து நம்ம யாருக்கும் கொடுக்க முடியாது. அதனால முதலாவது வந்து அவர்கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கணும். அவருடைய அன்பு நம்ம வந்து அனுபவிக்கணும். அவருடைய அன்பை நமக்கு கொடுக்குறாரு, அவருடைய இரக்கத்தை நமக்கு கொடுக்குறாரு, அவருடைய கிருபையை நமக்கு கொடுக்குறாரு. அவர் நம்ம கிட்ட கொடுக்கும்போது அதை நம்ம எப்படி ஏற்றுக்கொண்டு இருக்கிறோமோ, ஏற்றுக்கொண்டு அதை இருக்கும்போது, நம்ம இடத்துல இருக்கும்போது, நம்ம இடத்துல இருக்கிறத ஒன்றை தான் கொடுக்க முடியும். நம்ம கிட்ட இல்லாத இருக்கிறத ஒன்றும் கொடுக்க முடியாது. அதனால முதல்ல வந்து அவர்கிட்ட இருந்து எப்படி வாங்க முடியும் அப்படிங்கிறது தான் பார்க்கறது. ஏன்னா இப்ப ஆண்டவர் வந்து மூவர் ஆயிருக்கிற பிதா குமாரன் பரிசுத்தாவியா இருக்காரு. அவருடைய ஆவி வந்து மனுஷனுடைய ஆவியோட தான் தொடர்பு கொள்ளும். மனுஷன் வந்து ஆவி, ஆத்மா, சரீரம் 3 இருக்கிறது. அந்த ஆண்டவருடைய ஆவி மனிதனுடைய ஆவியுடன் தொடர்பு கொள்ளுது. அந்த ஆண்டவர் வந்து மனிதனை வந்து அவருடைய சாயலிலே படிச்சதுனால நமக்கும் அந்த 3 பகுதிகள் இருக்கு. ஆவி, ஆத்மா, சரீரம் இருக்கு இல்லையா? அந்த மனிதனுடைய ஆவி மட்டும்தான் ஆண்டவருடைய ஆவியோட பேச முடியும். ஏன்னா கர்த்தர் ஆவியாகவே இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் சத்தியத்தோடும் தொடர்பு கொள்ள வேண்டும். மனுஷனுடைய ஆன்மாங்கிறது என்னன்னா, அந்த ஆத்மாங்கிறது என்னன்னா, அதுல வந்து 3 பகுதி இருக்கு. அந்த 3 பகுதியில தான் அவருடைய சித்தம், அந்த விருப்பம், அந்த மனம் இருக்கு, அதனுடைய இருதயம் இருக்கு. எப்படி நம்ம அதை பத்தி பண்றோங்கிறது அந்த 3 பகுதிகள் இருக்கு அதுலயும். அப்ப அந்த ஆன்மா வந்து எப்படி அதனுடைய ஆண்டவருடைய இது ஆவினால பெற்று அந்த ஆன்மால வருதோ, ஆன்மா என்ன யோசிச்சு என்னத்தை வந்து அதுக்காக நம்ம சித்தத்தோட வைக்கிறோமோ அதைப்படிதான் நம்ம உடம்பு வந்து சரிக்கும். நம்ம சரீரம் வந்து எப்படி ஆக்ட் அவுட் பண்ணோம்னா, நம்ம வந்து எந்த விஷயத்தை கேட்கிறோம். இப்ப நம்ம ஆவிக்குரிய விஷயத்தை கேட்கலாம் அல்லது செக்யுலரா கேட்கலாம். செக்யுலரா கேட்கும்போது எந்த விஷயத்தை நம்ம கேட்கிறோம், அந்த எந்த விஷயத்தை நம்ம மனசுல வைக்கிறோம், எதை வந்து மெடிடேட் பண்றோம், கீப் ஆன் மெடிடேட்டிங். அந்த மெடிடேட் பண்ணும்போது வந்து இட் பிகம்ஸ் லைக் எ ஹேபிட். அது வந்து அவர் பாடி வில் ஆக்ட் அவுட். அப்போ அது வந்து பண்றதுன்னா எதை வந்து மெடிடேட் பண்ணணும், எப்படி நம்ம ஆண்டவரை போய் இருக்க முடியும் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, 1 தெசலோனியர் 5:23 என்ன சொல்லியிருக்கு? சமாதானத்தின் தேவன் தானே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் 3 பகுதி சொன்னேன் இல்லையா? ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. அதனால இது ஆவியினால மட்டும் இருக்க முடியாது. ஆத்மா இருக்கணும். நம்ம சரீரம் எப்படி உபயோகப்படுத்தணும், நம்ம சரீரத்தை, ஏன்னா அவர் பாடி இஸ் தி டெம்பிள் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட். நம்ம பாடி எப்படி அதை உபயோகப்படுத்துறோம் அப்படிங்கிறது வந்து, அதனால என்ன சொல்லுது? ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது வந்து குற்றமற்றதாக காக்கப்படணும் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ யோவான்ல நான் சொன்ன மாதிரி 4:24 சொல்லிட்டு தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவள் ஆவியோடும் உண்மையோட. அந்த ஆவிதான் அவருடைய ஆவியோட பேச முடியும். நம்ம மனதுல வந்து நினைக்கிறது வந்து சாத்தான் வந்து மனதை தான் பண்ண முடியும். சாத்தான் வந்து நம்முடைய ஆவிக்கு அவனுக்கு ஆக்சஸ் கிடையாது. அதனால தாவீது ஜெபம் பண்ணும்போது என்ன சொல்றாரு? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பிரசனாட்சியை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்து பாருங்க. ஆத்மா வந்து 3 பகுதி இருக்கு, அதை பார்க்க போறோம் இன்னைக்கு. அப்புறம் அந்த எந்த சரீரம் எப்படி ஆக்ட் அவுட் பண்ணுங்கிறது வந்து ரோமர் 12:1 பார்ப்போம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்பது தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யறத புத்தியுள்ள ஆராதனை. அப்போ நம்ம ஆவியினால, ஆண்டவருடைய ஆவியின் மூலம் நமக்கு அவர் என்ன சொல்றாருன்றதை கேட்கணும். நம்ம ஆத்மா அதை வந்து மெடிடேட் பண்ணணும், அதை தியானிக்கணும், எந்நேரம் தியானிச்சுட்டு அப்போ வந்து நம்ம சரீரம் என்னாகும், அவருக்கு பிரியமானபடி பரிசுத்தமாக நடந்து அவர் நம்மளே வந்து ஜீவ பலியாக கொடுக்கப்படுக்கணும். ஜீவ பலினா என்னன்னா சாக்ரிஃபைஸ், லைக் லிவிங் சாக்ரிஃபைஸ். அந்த பழைய ஏற்பாடு கொடுத்த சாக்ரிஃபைஸ் எல்லாம் வந்து அந்த மிருகத்தை வந்து வெட்டி வந்து போடுவாங்க அந்த பலிபீடத்துல. இங்க வந்து உயிரோட இருக்கவங்கள ஜீவ லிவிங் சாக்ரிஃபைஸா சொல்லியிருக்கு. லிவிங் சாக்ரிஃபைஸ்ல என்ன ப்ராப்ளம் தெரியுமா? யூ கேன் வாக் அவுட். நீங்க உயிரோட இருக்கும்போது உங்களை போய் பலிபீடத்துல வச்சா நீங்க இறங்கி வந்துடலாம். அதனாலதான் மிருகங்களை வந்து சாகடிச்சு உள்ள வைக்கிறாங்க. ஸோ அதனால லிவிங் சாக்ரிஃபைஸ் வந்து இட்ஸ் வெரி டிஃபிகல்ட், பிகாஸ் யூ ஹேவ் யுவர் ஓன் வில், யுவர் ஓன் டிசைர் டு டூ திங்ஸ் விச் இஸ் நாட் ஆஃப் காட். அப்போ வந்து லிவிங் சாக்ரிஃபைஸ்ங்கிறது அதனாலதான் வந்து என்ன சொல்லியிருக்கு? நீங்க உங்க சரீரத்தை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். So you have to willingly obey God. You have to willingly meditate His word. You have to willingly think about His words. அப்ப எப்படி நம்ம அந்த ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி வரும்னு பார்த்தோம்னா, அந்த ஆன்மாவில் இருக்கிற 3 பகுதிகளும் வளரும். 3 பகுதி வந்து மனம், இருதயம், விருப்பம். 3 பகுதியா இருக்கு. அந்த மனம் வளர்றதுக்கு வந்து தேவையானது என்னன்னா biblical knowledge. நம்ம எவ்வளவு தூரம் வசனத்தை படிக்கிறோம், எவ்வளவு தூரம் நம்ம பைபிள்ல வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றோம்,
அப்படிங்கிறது. இதயம்ங்கிறது அதனுடைய வளர்ச்சி எப்படின்னா ஸ்பிரிச்சுவல் இன்டிமெசி. அப்போ வந்து ஆண்டவரோட எவ்வளோ நேரம் நம்ம பேசுகிறோம், எவ்வளோ நேரம் அவரோட ஜெபம் பண்ணுறோம், எவ்வளோ நேரம் அவரை பற்றி நினைக்கிறோம். ஏன்னா எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கிறது தான் இருக்கு, எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்க. விருப்பம்ன்றது வந்து சித்தம். அந்த சித்தம் வந்து the desire, அது வந்து என்ன பண்றதுன்னா willingly வந்து whether we obey God, holy obedience. நம்ம வந்து whether we are actually willing to not just the 10 commandments, எல்லா விதத்திலையும் அவருக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கிறோமா அப்படிங்கிறது தான் முக்கியமானது. அப்ப இந்த 3 விஷயங்களும் வந்து ஒண்ணா இருக்கணும். ஒன்றை மட்டும் பண்ணிட்டு அடுத்தது பண்ணலன்னா வந்து ப்ராப்ளம். எப்படின்னா நம்ம வேதாகம அறிவு மட்டும் போதும். நான் வந்து I used to memorize the Bible verses, not for just இது வந்து just to look very intellectual. So அப்போ வந்து மெமரைஸ் பண்ணி அது பெரிய ப்ரைஸ் கொடுத்தாங்கன்னா சர்ச்சில் நான் போய் ஃபர்ஸ்ட் மெமரைஸ் பண்ணி அதை சொல்லி வாங்கிடுவேன். ஏன்னா அந்த எவ்ரிபடி திங்ஸ் ஐ எம் கிரேட். அந்த மாதிரி பண்ணோம்னா வந்து என்ன ஆகும்னு கேட்டோம்னா அது வந்து இன்டெலெக்சுவலிசம் வந்து we don't have the spiritual intimacy and we don't have the holy obedience, we just know the Bible. So அது மட்டும் பத்தாது, மனசு மட்டும் ஒர்க்க பண்ணக்கூடாது. அடுத்தது வந்து அந்த இதயம் வந்து எப்படி இருக்கணும்னா அந்த எமோஷன், நம்ம ஹார்ட், மை ஹார்ட் ஃபீல்ஸ் ஃபார் தம் வந்து அப்போ அந்த எமோஷன் இருக்கு. அந்த எமோஷன் இருந்துச்சுன்னா என்னன்னா we think we are very close to God. ஸோ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, நான் பைபிள்லாம் படிக்கிறது கிடையாது, நான் ஆண்டவர்கிட்ட தனியாக பேசிடுறேன், எப்பயுமே அவர் தான் என்கிட்ட பேசுறாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் இன்டிமசி இருக்கு, ஆனால் பைபிள் தெரியாது. அப்போ இஃப் யூ டோன்ட் நோ வாட் ஹிஸ் வில் இஸ், யூ cannot do his will. அதனால அவருடைய சித்தம் என்னங்கிறது நமக்கு தெரியணும். அவருடைய சித்தம் நம்ம வேதாகத்தில் தான் படிக்கிறோம். அப்போ அவருடைய வேதாகம் படிக்கும்போது தான் அவருடைய சித்தம் என்னன்னு தெரியும். அவருடைய சித்தம் தெரிஞ்சாதான் நம்ம அதை செய்ய முடியும். அதனால அது வந்து இந்த கீழ்ப்படிதலும் இல்லாம பைபிள் நாலேஜும் இல்லாம நான் வந்து ஐ எம் ஜஸ்ட் டாக்கிங் டு காட், ஐ எம் ஆக்சுவலி ஹேவ் அ இன்டிமசி ரிலேஷன்ஷிப் வித் காட்னா அது தட் பிகம்ஸ் எமோஷனலிசம். அதுக்கப்புறம் வந்து அடுத்தது என்ன பண்றதுன்னா ஐ ஜஸ்ட் ஃபாலோ த ரூல்ஸ். வந்து இதெல்லாம் நான் பண்ணுவேன், 10 கட்டளை பண்ணுவேன், நான் பைபிள் இருக்கிறது எல்லாத்தையும் பண்றேன். அப்போ அதுதான் நான் வந்து சொன்னேன், அந்த இது அந்த லீகலிசமா இருக்கவங்க வந்து என்ன சொல்றான், அவர் என்ன நீ எப்படி நான் வந்து நித்திய ஜீவனை பண்றதுன்னு கேட்கறான். அப்ப அவர் சொல்றாரு வந்து நீ இது எல்லாத்தையும் கட்டளைகள்லாம் போல அவன் எல்லாத்தையும் நான் சின்ன பிள்ளைகள் பார்த்துட்டு இருக்கேன் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்றான். அப்போ வந்து உனக்கு இருக்க எல்லாத்தையும் வித்துட்டு வான்னு சொல்றாரு. அப்ப அவன் வந்து வேற மன வருத்தத்தோட போயிடுறான். அப்போ வந்து அது என்ன ஆகுதுன்னா அந்த கீழ்ப்படிதல் மட்டும் இருந்துச்சுன்னா வந்து இட்ஸ் லீகலிசம். பட் we are all brought up in that situation. இந்தியா வந்து முக்கால்வாசி பேர் என்ன சொல்லுவாங்க, நீ குடிக்காத, ஸ்மோக் பண்ணாத, அதை பண்ணாத, இதை பண்ணாதன்னு சொல்லுவாங்களே தவிர அதெல்லாம் பண்ணாம இருந்தா வந்து மோட்சத்துக்கு போவோங்கிற மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் கொடுப்பாங்க நமக்கு. அதெல்லாம் பண்ணாம இருந்தா மோட்சத்துக்கு போகுமா? அதெல்லாம் பண்ணாம எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்களாம் மோட்சத்துக்கு போறாங்களா? கிடையாது. ஏன்னா மோட்சத்துக்கு போறது வந்து எதை செய்யறோம் இதை செய்யலங்கிறத பொறுத்தே கிடையாது. மோட்சத்துக்கு போறது வந்து நம்ம இயேசுவானவர் நமக்காக என்ன செஞ்சாரு, அதை நம்ம நம்பி இருக்கிறோமா, அதை நம்ம ஏற்றுக்கொள்கிறோமா, அதனாலதான் ரட்சிப்பு வரும். ரட்சிப்பு வந்து இதை செய்ய அதை செய்ய அதை செய்யாதங்கிறதுல வந்து வராது. அதனால இப்போ வந்து if we say we are obedient to God, holy obedience வந்து it's just a legalism. It doesn't become like a spiritual intimacy கிடையாது, அதே மாதிரி பைபிள் நாலேஜ் கிடையாது. You just become a obedient, holy obedience that becomes a legalism. எப்படி இந்த 3 விதங்களையும் நம்ம ஆண்டவருக்கு க்ளோஸரா வர முடியும் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, இப்போ மனம் வந்து எப்படி பண்றது, ரோமர் 12:2 என்ன பார்க்கிறோம், நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் don't conform to this place, தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னவென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுது. So it's not a confirmation, it's a transformation. Confirmation comes from outside, transformation comes from inside. அப்போ வந்து என்ன சொல்றாரு, அவருடைய சித்தம் என்னன்னு தெரியறதுக்காக நம்ம என்ன பண்ணா மனம் வந்து புதிதாகிறதுனால மறுரூபமாகும். அப்போ எப்படி இருக்கும், renew your mind with the word of God. We have to renew our mind every day with the word of God. 2 கொரிந்தியர் 10:5 பார்க்கிறோம், அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிவுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியே சிறைப்படுத்தப்பட இருக்கணும். ஸோ ஆல் த இமேஜினேஷன், வெயிங் இமேஜினேஷனை வந்து we have to put under the feet of Jesus. அப்போ அவருக்கு கீழ்ப்படிதான் இருக்கிறது வந்து நம்ம எண்ணங்கள் வந்து அப்படியே இமேஜினேஷன். ஸோ யூ ரீட் சம்திங், யூ லுக் சம்திங், யூ ஹியர் சம்திங், யூ ஜஸ்ட் ஸ்டார்ட் இமேஜினிங் திங்ஸ். அப்போ வேர்ட் வந்து எனி வேர்ட் யூ சே becomes like an imagination. When I say dog வந்து DOG, you don't think about it, you think about a dog. அது மாதிரி வந்து நம்ம என்ன படிக்கிறோம், என்ன கேட்கிறோம். நிறைய பேர் சொல்லுவாங்க செக்குலர் மியூசிக் இஸ் ஓகே, ஐம் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் அப்படிம்பாங்க. அப்போ அந்த மியூசிக்ல வந்து the words become actually ingrained in your brain. அப்போ அதைத்தான் நீங்க மெடிடேட் பண்றீங்க. அப்போ we have to meditate the word of God. அப்போ அந்த எண்ணம் போறதுக்கு முன்னாலேயே வந்து we have to cut it short.
யூ ஹேவ் டு ஜஸ்ட் புட் இட் அண்டர் த ஃபீட் ஆஃப் ஜீசஸ். நீதிமொழிகள் 4:23 என்ன பார்க்கிறோம்? எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். இங்க வந்து இருதயம் வருது. நான் 3 சொன்னேன் இல்லையா? மனம் வந்து ஒன்னு, மைண்ட் இஸ் ஒன், ஹார்ட் இஸ் த செகண்ட் ஒன், இருதயம். மூணாவது வந்து வில், சித்தம், அது விருப்பம். இப்போ வந்து இதுல இருதயத்தை வந்து எப்படி காட்டுக்கொள்கிறது? பிகாஸ் அதுல இருந்து தான் ஜீவ ஊற்று வெளிப்படும். தேர் கம்ஸ் ஃப்ரம் த லிவிங் வாட்டர் கம்ஸ் அவுட் ஆஃப் தட். லிவிங் வாட்டர் உள்ளதுன்னா அந்த இதுல வந்து மத்தேயு 12 போட்டுருக்கு வந்து அவுட் ஆஃப் த abundance of the heart mouth speaks. அப்ப என்னது போடுறீங்க ஹார்ட்ல? what do you put inside you only will come out. Yes. so what you put inside is very important. அதனால தான் வந்து சொல்றது எல்லா காவலோடும் ஒரு இருதயம், guard your heart with all diligence because out of it flows the living water. பிலிப்பியர் 4:8 என்ன பார்க்கிறோம்? கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகளோ, நீதி உள்ளவைகளோ, கற்புள்ளவைகளோ, அன்புள்ளவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அதை மட்டும் சிந்தித்துக் கொள்ளும். அப்போ வந்து if you are thinking something which is not in one of these things, just stop it and go back and say, sorry God, like I'm not supposed to think about it. That's not from me, that's the devil giving me all those thoughts. அப்படிங்கிறது you have to cut it short. அப்ப இதெல்லாம் வந்து யாருடைய கேரக்டரிஸ்டிக்? This is the characteristic of God. So அத வந்து அவருக்கு போறதுக்கு வந்து நம்மளுடைய மனம் எப்படி முதிர்ச்சி அடைஞ்சு எப்படி மெச்சூரிட்டி வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, எப்பவுமே வந்து நம்ம திங்க் பண்ணும்போது what are we thinking? You can control your thoughts because the science of thoughtல வந்து they say you can change the whole thing, genetic code by thinking right. பழசெல்லாம் நினைக்காம. இன்னைக்கு படிச்ச சங்கீதத்துல பார்த்தோம் இல்லையா, நீ என் உள்ளந்தரியங்களை கை கொண்டிருக்கிறீர்கள், தாயின் கருத்துக்கள் என்னை காப்பாற்று. அவர் வந்து he knows the whole thing. He knows it. The word of God is so powerful. It can actually speak between the bone and the marrow, right? So வந்து he knows the whole thing. அதனால நீங்க வந்து மனசுல வந்து என்ன நினைக்கிறீங்க, நீங்க நினைக்கிறதுக்கு முன்னாடியே அவருக்கு தெரியும் என்ன நினைக்க போறீங்க. அதனால when you think about something which is not of good report, then don't continue on that. The other ways வந்து நீதிமொழிகள் 23 என்ன சொல்லுது? இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். The way you know எப்படி வந்து மனசுல நினைக்கிறோமோ, the way he thinks, so is he. ஸோ எப்படி நினைக்கிறோங்கிறத பொறுத்து தான் நம்ம அதன்படி தான் நம்மளுடைய முகம் வந்து காமிக்கும் எப்படி இருக்கிறோங்கிறது. நம்ம ஏசாயால என்ன படிக்கிறோம்? என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்கிறார். பூமியை பார்க்கலும் வானங்கள் எப்படி வருகிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகளும் இருக்குது. அப்போ வந்து we have to have a thoughts of God. அவருடைய தாட்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம இறைமையால படிக்கிறோம். நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள். அவர் வந்து when God is thinking about us, he is thinking about peace, right? அப்போ அதே மாதிரி நமக்கு இருக்கா, நம்மளுடைய எண்ணம் வேற, அவருடைய எண்ணம் வேற. It's a different level, different plane. ஆனா we have access to that. அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு? நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி அவர் கொடுக்கிறார். நம்ம வந்து we don't deserve it, but we get it free. That's why it's grace. நீதிமொழிகள் 3:5 இன்னைக்கு படிச்சோம் இல்லையா? உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் பாதைகளை சரியாக்கும். அப்போ நம்ம முழு இருதயத்தோடும், so we have to trust him with all our heart, all our might. அப்போ வந்து then he will direct our path. So we have to actually all the time you acknowledge him that he is your God and he is going to be the one directing us and everything. So I don't know how many people spend hours and hours in prayer. I wanted to, but I usually don't. I have few minutes. Yeah. Up in a week ago, Wednesday, நான் வந்து டிரைவ் பண்ணி போயிட்டு இருக்கேன் South in 75. அப்போ வந்து மார்னிங் ப்ரேயர்ல வந்து I just prayed 2 minutes or 3 minutes. ஏன்னா we had lot of things to do. அப்போ வந்து சொன்னேன் I cover myself in the blood of Jesus and I protect me from every evil, all those things. போயிட்டு இருக்கும்போது பக்கத்துல 155 எக்ஸிட் கிட்ட வந்து ஹெவி ரெயின், கம்ப்ளீட் ரெயின், ரோட்ல வந்து இவ்வளவு தண்ணி போயிட்டு இருக்கு. I did not think about hydroplaning at all. Hydroplaning எனக்கு தெரியாது. கார் வந்து it just hydroplaned. தண்ணியில இருந்து இப்படி வந்து 180 டிகிரி திரும்பிச்சு. The whole thing, my car was out of control. நான் என் ஹஸ்பண்ட் இருக்கோம், completely out of control. I cannot stop. அது வந்து பார்த்துட்டு இருக்கேன். அப்போ வந்து I just think about the prayer I prayed.
God, you are going to protect me today அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் அந்த கார் என்னாச்சு 180 டிகிரி திரும்பிச்சு. ஃபார்ச்சுனேட்லி there was no car in the other side வந்துட்டு இருந்தது. அது பக்கத்துல வந்து ditch. My car actually slid into the ditch. அப்படி போயிட்டு இருக்க அந்த bushes எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு போயிடுச்சு. Probably went about 150 feet போயிடுச்சு. போயிட்டதுக்கு அப்புறம் it got stuck in a tree. அப்புறம் நின்றுட்டு இருக்கு. அப்போ வந்து so I called 911. ரோட்ல இருக்க இன்னொருத்தன் பார்த்துட்டு எங்க கார் கட்டுறப்படி வந்து அவன் காரை நிறுத்திட்டு அவனும் 911 கூப்பிட்டு எங்களை வந்து அரிபேஸ் ஓகே அப்படிங்கிறான். ஸோ வி ஆர் ஓகே. அப்போ police came and then police asked how are you guys doing? I said we are doing fine. We just need to get out of the car and get the car out அப்படின்னு சொல்றோம். But car we cannot open because it's all trees and the bushes and everything sideல. அப்புறம் he called the fire truck and they brought the chainsaw to cut down some of the branches and trees so we can open one door and then we get out of it. Appo tow truck came, big tow truck, 2 of them came to pull the car out. And the guy told me, you are very lucky because your car got stuck in the tree. And the tree illada edathila poirunchina innum 50 feet la there is a deep ravine and 75 feet down. So கொஞ்ச தூரத்துல வந்து அந்த ட்ரீ இல்லாத இடத்துக்கு போயிருந்துச்சுன்னா the car would have fallen down into the ravine where the water is 75 feet down. And after that வந்து nobody knows. People will put it as a missing person. Mary Barnabas and Freddie Barnabas are missing. We don't know where they went. So அதை முடிச்சிட்டு வந்த உடனே the following day reading was from சங்கீதத்திலிருந்து 146வது சங்கீதம் நினைக்கிறேன். அதுல அந்த வசனம் தான் வந்து I understood much better after this event. 146வது சங்கீதத்துல 3வது வசனத்துல என்ன சொல்லுதுன்னா, பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரரையும் நம்பாதீங்க. மனுஷரை வந்து நம்பாதீங்க. அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான், அந்நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போகும். All his plan will perish. Nama we can plan everything. So we plan so many things on the weekend. At the week, actually we are going on Wednesday, so we are supposed to drive to Florida and fix up the house, sell the house and come back. That's the plan. So I said, all the plan will perish because you just disappear from the scene, right? But then that one prayer, one little prayer, I said, I cover myself with the blood of Jesus and I pray for protection. And God honored that prayer. So I think we think very lightly about all the verses, right? But every verse is real. Everything in God's word is real. Yes. He actually performs his word. He performs it. He actually does the word. Like if you pray his word, you need to know the word. So if you know the word and you pray his word, so if we don't know the word, we cannot pray the word. So we need to know the word so that we can pray the word because God honors his word. So I'm telling this testimony because it's not even 10 days old, right? 10 days ago. I'm just thinking how good is God? He cares about each and every one of us. Yes. He cares about all these little things. And then, when you come out of that and you think God planted the tree long time ago. He knows that one day the star is going to come. Instead of me going down, it will get stuck and then I can be alive. Right? So I'm happy to be alive and I'm thankful to God for that. So we have to think about, all your ways acknowledge him. Everything that happens, nothing happens without his knowledge. Yeah. So the மனத்தை பத்தி என்ன பண்ணுதுன்னா, ஒரு சில நேரம் நம்ம என்ன நினைப்போம்னா, this is true for me that several times வந்து மனுஷனுடைய ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவர்களை அறிவான். நமக்கு ஸ்பிரிட்ல வந்து whatever God tells us in the spirit, that's what we know in the spirit. Without that we don't know anything. If we have to hear from God, how do we hear from God? Through his word. தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவர்களை அறிய மாட்டான். அப்போ வந்து அவருடைய ஆவியினால நமக்கு கிடைக்கலன்னா நமக்கு வந்து ஒன்றும் தெரியாது. நாங்களும் உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்ட அறிந்து கொள்ளும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியவே பெற்றோம். அவர்கள் நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளை பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளை பேசி ஆவிக்குரியவர்களோட சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். அப்ப நம்மளுடைய ஆவி அவருடைய ஆவியும் ஒன்னா இருக்கணும்னா அவருடைய வசனத்தை படிச்சு அவருடைய எப்படி நம்ம ஃபாலோ பண்றோம்,
அப்படிங்கிறத பொறுத்து தான் வரும். ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவர்களை ஏற்றுக்கொள்ளலாம். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து தியானிக்கப்படுகிறதால் அவளை அறியவும் மாட்டான். அப்ப நம்ம நிறைய பேர் வந்து பார்த்துட்டு நம்ம பைபிளை பத்தி சொன்னோம்னா they will say like, you are a fool, why are you believing all these things, you can't see your God and how do you know your God is real அப்படின்ட்டு they may think like we are stupid or mad, but it doesn't matter because they don't have the same spirit. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து தியானிக்க மாட்டான். கர்த்தருக்கு போதிக்கத்தக்க அவருடைய சிந்தைகளை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாகிறது. அப்ப அந்த மைண்ட் வந்து should be renewed by the word of God because it says we have the mind of Christ. And that's what the 16th verse is. We have the mind of Christ. So since we have the mind of Christ, we have to guard our heart to have the same mind as Christ. அடுத்து வந்து இருதயத்தை பார்த்தோம்னா three are connected. நீங்க தனித்தனியா பார்க்கணும்னு நினைக்க வேண்டியதில்லை. மனம், இருதயம் and will வந்து மூணுமே connected. But there are several verses, thousands of verses. Now I just picked up few because we have not much time. நீதிமொழிகள் 4:23 பார்த்தோம். எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள், அது நிலத்திலிருந்து ஜீவ ஊற்று வரும். அப்ப சங்கீதம் 51 வந்து தாவீது அவருடைய பாவத்தை வந்து அறிக்கை செய்யும்போது என்ன சொல்றாரு? சுத்த இருதயத்தை என்னை சிருஷ்டி, நிலைவரமான ஆவியில் என்னை என் உள்ளத்திலே புதுப்பியும். உள்ளத்திலங்கிறதும் அதுவும் ஹார்ட். I'm not talking about the organ heart which pumps the blood. I'm talking about the thinking that we have through the heart, because the heart has neurons, same as brain. We have heart neuron also there. So when we get the information, when we analyze everything, we send it to the heart. Upon the heart la irukra neurons they decide whether you want to keep that information or discard the information. That's the free will. God has given the free will. So you have the choice to make what you receive, what you reject, all those things. அப்போ உமது ரட்சித்தினை சந்தித்து திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவியை என்னை தாங்கும்படி செய்யும். அப்போ வந்து தாவீது என்ன சொல்றாரு வந்து, ஆண்டவருடைய கிருபை இல்லாம வந்து நம்ம சரியான வழியில் நடக்க முடியாது. அதனால அவருடைய வழி தெரியணும்னா வந்து அவரோட தொடர்ந்து நமக்கு கம்யூனிகேஷன் இருக்கணும். அப்போ 15 என்ன சொல்லிட்டு, ஆண்டவரே என் உதடுகளை திறந்திடணும், அப்பொழுது என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். வழியை நீர் விரும்புகிறதில்லை. அவருடைய சித்தம் என்ன? what he says is not the sacrifice, he wants the obedience. தேவனுக்கு கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுக்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணிக்கிறீர். நமக்கு வந்து we need to have that heart of broken heart to go to him with the burden to pray for two things. சியோனுக்கு உங்கள் பிரியத்தின்படி நன்மை செய்யும், எருசலேமின் மதில்களை கட்டுகிறார். அப்ப அவருடைய சித்தம் என்னங்கிறது இதுல போட்டிருக்கு. இட்ஸ் நாட் த சாக்ரிஃபைஸ், இட்ஸ் த obedience. அதே மாதிரி வீட்டில் வந்து இந்த இதுல வந்து இந்த வசனம் வந்து ரொம்ப I don't know how many people think about it. நான் வந்து நினைக்கும் போது மற்றவங்களுக்கெல்லாம் ஒருவேளை இதெல்லாம் நடக்கும், பட் எனக்கு வந்து I was not perfect. I had lot of problem. I did lot of wrong things. அப்போ வந்து இதெல்லாம் நம்ம பண்ணதுனால நமக்கு வந்து அதெல்லாம் நடக்கல அப்படிங்கிறது. அப்போ வந்து இது என்ன சொல்லுதுன்னா, நம்ம இருதயம் வந்து நம்மளை கண்டம் பண்ணும். ஸோ நமக்கு கான்ஃபிடன்ஸ் எப்படி இருக்குன்னா, நம்ம எல்லாமே கரெக்டா எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், கடவுள் பிடிச்ச மாதிரி இப்படி எல்லாம் செஞ்சுட்டே இருக்கோம் அப்படின்னா வந்து நம்ம ஹார்ட் வில் பி குட் கான்ஷியஸ். we think we have confidence because we are doing everything right. நம்ம எல்லாம் சரியா பண்றதுனால we are doing everything right, so we have to have the will, the grace of God in our life அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். பட் இந்த வசனத்துல என்ன சொல்லுதுன்னா, God is greater than our heart. அப்போ வந்து இப்ப நம்ம மனசு வந்து நம்மளை கடிந்து கொண்டு கன்விக்ட் பண்ணி கண்டம் பண்ணாலும் God is greater than our heart. அது பாருங்க, என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் மட்டுமல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவும். Not just with talks. Let's do some work. Faith without works is dead. இதனாலே நாம் நம்மை சத்தியத்திற்குரியவர்கள் என்று அறிந்து நம்முடைய இருதயத்தை அவருக்கு முன்பாக நிச்சயப்படுத்திக் கொள்ளலாம். நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்கும் என்றால், தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராயிருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து, அதான் that's the confidence we have. நம்ம when our heart is not condemning us and when our heart is saying you are doing everything right, so you should be getting the grace of God, you should get everything from God, அப்படின்ட்டு your heart is very confident. அப்போ வந்து we are thinking we should get everything right. அப்போ when my heart is not right,
I don't have the confidence. So I'm just thinking, all these problems happening to me because I did this wrong thing. அப்ப என்ன சொல்றாருன்னா, it doesn't matter what you did. It matters, only matters what Jesus did. அப்ப வந்து என்ன சொல்லுதுன்னா, தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராயிருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். He knows that we are not perfect. He's not expecting you to be perfect. He's just asking you to trust Him. Right? பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மளை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து அவருடைய கற்பனைகளையும் நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவர்களை செய்ய அப்படின்னா நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதை பெற்றுக்கொள்வோம். அப்போ வந்து அவரிடத்திலிருந்து நம்ம பெற்றுக்கொள்கிறதுக்கு வந்து நம்ம எல்லாமே சரியா செஞ்சிருக்கணும், குற்றமாய் பண்ணிக்க கூடாதுங்கிறது கிடையாது. We just have to go to Him and accept His grace and mercy in His life. Something is coming up. So அது வந்து நம்ம மனசை பார்த்தோம், இருதயத்தை பார்த்தோம். அடுத்தது வந்து விருப்பம் அல்லது சித்தத்தை பார்ப்போம். சித்தம் வந்து அவருடைய சித்தம் என்ன? சங்கீதம் 143 என்ன சொல்றது? நமக்கு உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன், உங்களுடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாங்க. அப்ப வந்து தாவீது கேட்கிறாரு, நீ சொல்லிக் கொடுக்கணும், எனக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கணும். எனக்கு தெரியாது உங்களுடைய சித்தம் என்னது, உமக்கு பிரியமானது என்னதுன்னு தெரியாது. 1:2 உலகம் அது நிச்சயம் ஒழிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின் படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். So you just abide in it. So you just have to do His will, then you will be stable. 1 தெசலோனியர் 5 என்ன பார்த்தோம்? எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அப்படி சித்தம் என்ன? எல்லாவற்றை குறித்தும் ஸ்தோத்திரம் செய்யுங்க, எல்லாவற்றை குறித்தும் நன்றியோட இருங்க. 1 தீமோத்தேயு 2:4 எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவையும் அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். அப்ப it's not His will for anyone to perish, everyone to be saved, everyone to come to the knowledge of knowing Him. அதனால when we pray for our unsaved loved ones, this is the word, because His word is true, because it's not His will for anyone to perish. எல்லாரும் ரட்சிக்கப்படணும்னு இருக்காரு. அப்போ வந்து 2 பேர் சொல்றது, அவர் தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் நம்முடைய வாக்குத்தத்தை குறித்து தாமதியாகிறார்கள். ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்ம நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கார். That's His wish, that's His desire, that's His will. எபேசியர் 1 என்ன படிக்கிறோம்னா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதத்திலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களால் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அதான் அவருடைய சித்தம், ஆசீர்வதிக்கணுங்கிறதுதான். நமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களாக இருக்கும்படிக்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். அப்ப before everything was formed, He already chosen us. All our names are in the book of life. It will be gotten only when we go away from Him. Yeah, so பிரியமானவருக்குள் நாம் நமக்கு தந்திருந்த நம்முடைய கிருபையின் மகிமைக்கு குறிச்சாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமா நமக்கு சுவீகார புத்திரமும் கொடுத்தார். So He gives us the sonship. We can call Him Abba Father. மத்தேயு 18 என்ன பார்க்கிறோம்? இவ்விதமாக இந்த சிறியல் ஒருவனாலும் கெட்டு போவது பரலோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பிதாவின் சித்தம் இல்லை. ஒருத்தருமே வந்து எல்லாரும் ரட்சிக்கப்படணும்லாம் அவருடைய சித்தம். அப்போ யாத்திராமத்தில் அவர் என்ன சொல்றாரு? நானே கர்த்தர் வந்து இரக்கமும் கிருபையும் நீடிய சாவும் மகாதேவன் சத்தியம் உள்ள தேவன், 1000 தலைமுறைக்கும் இரக்கத்தை காட்டுகிறவர், அக்கிரமத்தை இது அவருடைய குணங்களை பத்தி சொல்லுது. அவர் சொல்லிட்டு அவர் வந்து he is a truthful God, so he is going to keep his word. அப்போ இந்த 3 பகுதிகளும் ஒண்ணா இருக்கணும். இப்ப பைபிளை படிச்சுட்டு தனியா இருக்கும், நான் ஜெபம் பண்ணிட்டு தனியா இருக்கேன், நான் வந்து ஒபீடியண்டா இருக்கேன் அப்படின்னு 3 இதுவும் தனியா இருந்துச்சுன்னா we don't have the maturity. When you put all the things together, the overlap, although that is the spiritual maturity. More and more you learn from the word and think about it, meditate on it, put it into practice. When you keep doing that all the time, all the 3 come together. Appo when you put everything together, that's how you become like Jesus. Appo avara maadhiri irukkanum, avaruடைய communicable characteristic, all His characters. அவர் அன்பா இருக்கிறார், நம்மளும் அன்பா இருக்கணும். அவர் இரக்கமா இருக்கிறார், நம்ம அவருடைய குணங்கள் எல்லாம் நமக்கு எப்போ வரும்? அவரை மாதிரி இருக்கும்போது தான் வரும். அப்ப அந்த 3 வந்து இணைந்து ஒரே நேரத்தில் இருக்கும்போது வந்து எவ்வளவு அதிகமாக வந்து இணைச்சிருக்குமோ, how much time we spend in His word of God,
how much we meditate on the word of God, and how much we obey this word of God. So all those three, the mind and the heart and the will has to, so willingly we have to obey. அப்ப அந்த மூணு ஒண்ணா வரும்போது we have the spiritual maturity and we have actually become like Jesus. He is our role model. அவரை வந்து பின்பற்றின மாதிரி இருக்கணும்னு நினைச்சோம்னா அவரை போல வந்து இருக்கிறதுக்கு we have to develop our mind and we have to develop our heart and we have to develop our will. All the three have to come together. So அவரை மாதிரியே நம்ம மாற முடியாது. ஆனா we go in that direction. Because every day வந்து you become more and more like him. Not really. ஆண்டவர் பரிசுத்தவானவர், அன்பானவர், நீதி உள்ளவர், நல்லவர், இரக்கமுள்ளவர், கிருபை உள்ளவர், உண்மை உள்ளவர், பொறுமை உள்ளவர். ஸோ கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக இருக்கும்போது வந்து அவரை மாதிரி நம்ம பிரதிபலிக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா, அவரை மாதிரி நம்ம இருக்கணும்னு நினைச்சோம்னா we have to have the ஆன்மீக முதிர்ச்சி இருக்கணும். So I would say like all three should not be separate. They have to come together. More and more it comes closer together, you become like Jesus. So நம்ம responsibility என்னன்னா, we have to not be prideful. நம்ம வந்து we have to acknowledge his way. Proverbs 3:5 தான் முக்கியமானது. Trust in the Lord with all your heart. இப்போ 1 கொரிந்தியர்ல என்ன சொல்லியிருக்குன்னா, இந்தபடி தேவனுடைய பைத்தியம் எனப்படுவது. இப்போ வந்து lot of people வந்து very intellectual people. எனக்கு வந்து என் வீட்டில் வந்து I am supposed to be the stupidest person. Me and one of my sons, like the remaining three வந்து they are highly intellectual, ரொம்ப genius. So அந்த மாதிரி இருப்பாங்க. அப்போ வந்து இங்க கடவுள் என்ன சொல்றாருன்னா, he chooses the people who are lowly. And so he says, தேவனுடைய பைத்தியம் எனப்படுவது மனுஷனுடைய ஞானத்திலும் அதிகமாக இருக்கிறது, தேவனுடைய பலவீனம் எனப்படுவது மனுஷனுடைய பலத்திலும் அதிகமாக இருக்கிறது. எப்படி எனில், சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகளை அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார். So we don't have to be strong, we don't have to be highly intellectual, because when we have God with us, he has everything that we need. உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவர்களையும் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களையும் இல்லாதவர்களையும் தேவன் தெரிந்து கொண்டார். So he actually chooses people like that. He can choose them and then he can bring them into his glory. மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டபடி அப்படி செய்தார். So we should not be prideful. அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்துக்குள் இயேசுவுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள், எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பண்ணுவோம். Whatever we have, we just give glory to God. So whatever we do for the glory of God. That is what is important. அந்த விசுவாசமானது நம்பப்படுகளின் உறுதியும் காணப்படாதவர்களின் நித்தியமா இருக்கின்றது இல்லையா? காணப்படாதவர்கள் தான் வந்து we have to call things into being. So we have to call the things that they are not as though they are, because that is the faith. நான் முந்தி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல வந்து until you look at it, there is no electron. Electron வந்து it's only a possibility, it's a wave function. But when you start looking at it, you find the particle. அப்ப until you look for it, you don't have it. அதே மாதிரி தான் அந்த faith வந்து நமக்கு இருக்கிற விசுவாசம் வந்து அதுதான். நம்ம விசுவாசம் வந்து எப்படி இருக்குன்னா, it's all possibilities. Everything is possible for those who believe. அப்ப when you look for something, you actually speak things into being, then it becomes reality. That's what the quantum mechanics is like. They always put integral of 0 to infinity, right? There's a possibility, infinite number of possibilities. The function வந்து it will happen only at this particular, when you observe it. So it's observer effect. If you don't observe it, you don't find it. It's not there actually. So we have choices that we make, right? So நம்ம செய்கிறதும் நம்புவதும் நம்ம சுற்றியுள்ள அனைவரையும் எல்லாரையும் பாதிக்கிறது. So whatever choices we make, it impacts those who are around us. உபாகமத்தில் என்ன சொல்லியிருக்கு? உங்களுக்கு முன்பாக ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைத்தேன் என்பதற்கு இன்று வானத்தையும் பூமியையும் உங்களுக்கு எதிராக சாட்சிகளை அழைக்கிறேன். ஆகையால் நீங்களும் உங்கள் சந்ததியாரும் வாழும்படி ஜீவனை தேடுங்கள். So he is putting life and death in front of us. Choose life. Very simple, right? அதே மாதிரி தான் நீதிமொழிகள் 18:21 மரணம் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குது, அதை விரும்புகிறவன் அதன் கனியை புசிப்பான். So whatever we like, we have to speak it out. We have to speak life, not death. Blessing and cursing, choose blessing. நீதிமொழிகள் 4:20 என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய்.
அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகள் உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். அப்போ வந்து we have to pay attention to what God is saying. Just pay attention and keep it in your heart and meditate on it. அவைகளை கண்டுபிடிக்கிறவர்கள்னா வந்து you are looking for it and you are searching God's word. It becomes life. கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமா இருக்கும். அப்போ வந்து when you keep your heart and mind together with in the word of God, your body is whole, healthy. So everything வந்து becomes whole and healthy because it's the spirit, soul and the body. We hear from God through the spirit and we meditate his word through the soul and we act it out in our body. So எல்லாத்தையும் வந்து பண்றதுக்கு வந்து when we want to be healthy and peaceful and everything, it's the word of God. That's all. You just have to trust his word and keep his word. And the மூணையும் வந்து when you come together, your spiritual maturity becomes close to Jesus. So we are trying to be like Jesus and that's what we have to do. Okay? That's நம்மளுடைய responsibility. I don't know what I did here. It's not going anywhere. I think that's it. So we have choices we make and everywhere we go, we impact people by our surrounding, by our presence. So what is our presence saying to them? இப்போ நான் ஒர்க் பண்ணிட்டுல I don't know pastor நான் இந்த month I'm retiring. So people வந்து they know that I'm a Christian, so they are watching very carefully whether I make mistake, whether I'm yelling, whether I'm angry, whether I'm doing anything. So everywhere வந்து they actually observe me very carefully, and when something else happens வந்து I'm conscious about that. அப்போ வந்து I don't want to represent God in a bad way, and people should not say like I don't want to be a Christian if she is a Christian, right? அதனால வந்து நம்ம wherever we are, we make a big impact and our presence வந்து brings either happiness, either strength or weakness and sadness. அதனால we have to make sure that we wear Jesus, we represent Jesus wherever we go. அதனால we have to obey his word and we need to know his word and then obey his word to become more like him.